மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். பாரிய ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக மொரட்டுவ முன்னாள் நகராதிபதியாக கடமையாற்றிய மொட்டு கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர் சமன் லால் அதிரடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டாரு. நீதிமன்றத்துல இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்ன முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2013 ஆண்டு கால பகுதியில தெவினகும செயல் திட்டத்தின் கீழ் பல்வேறு பாதைகள் புனர் நிர்மாணம் செய்வதற்காக இந்த மாநகர சபைக்கு அல்லது இந்த நகர சபைக்கு 105 மில்லியன் ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது மட்டுமல்ல, இந்த வேலைத்திட்டம் எப்படி அமையணும் அப்படின்னு ஒரு சுற்று நிருபமும் வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த நகராதிபதி இந்த சுற்று நிருபத்தை கணக்கில் கொள்ளாம அதுக்கு அப்பாற் சென்று மூணாவது தரப்புக்கு இவர் இந்த கன்றைக்க கொடுத்ததன் ஊடாக அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னிலை நிறுத்தி வச்சாங்க. அது மட்டுமல்ல, அந்த சுற்றுநிருபம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கின்ற அந்த சங்கங்களினூடாக அது செய்யப்படணும். ஆனால் இவருக்கு மிக நெருக்கமான தரப்பினருக்கு அல்லது நபர்களுக்கு இதை கொடுத்து உதவி செய்ததாகவும், அது மட்டுமல்ல இதற்கு பதிப்பதற்கான கற்களை பெறுவதற்கு அவருக்கு நெருக்கமான மற்றும் 4 நபர்களுக்கு இதை கொடுத்து ஒரு கல்லை 36 ரூபாய்க்கு வாங்கி அதை 37 ரூபாய்க்கு விற்று அந்த பணத்திற்கான காசோலைகளை இந்த நகர சபையினூடாக பெறுவதற்கு எடுத்த முயற்சியின் போது அங்கிருக்கின்ற ஊழியர்கள் முரண்பட்டு சட்டத்துக்கு முரணான ஒரு விடயம் என்று கூறியும் அவர்களுக்கு எதிராக அழுத்தங்களை பயன்படுத்தி அந்த பணத்தையும் இவர் பெற்றுக்கொண்டார். இப்படி சுற்றுநிருபம் என்ன சொன்னதோ அதுக்கு அப்பாற்பட்டு செயற்பட்டதன் காரணமாக அரசுக்கு பாரிய அளவு நட்டம் ஏற்பட்டது மட்டுமல்ல, சட்டத்தை மதிக்காமையினால் இவரை கைது செய்து இப்போது நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் முன்வச்சாங்க அவங்களோட வாதத்தை. இவரை பிணை கொடுத்துருவானாம். பிணை கொடுக்கும் சந்தர்ப்பத்துல மேலும் அதிகாரிகளை அச்சுறுத்தி இந்த விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தலாம், அதனால இவரை பத்திரமாக சிறைக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டதுக்கு இணங்க அனைத்தையும் பரிசீலனை செய்த நீதிபதி எதிர்வரும் 23ஆம் திகதி வரைக்கும் விளக்குமறையில் வைக்கும்படி நீதவான் கட்டளை பிறப்பிச்சாரு. 105 மில்லியன் அப்படின்னா அது பிணை கேட்கிற கேஸா என்ன? கீழே உள்ளவங்க அதுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கும்பலும் இப்படியான ஊழல் மோசடிகள்ல ஈடுபடுகின்ற வழக்கார கொண்டிருப்பாங்க என்பதுதான் இப்போது தெரிகின்றவருடைய. சுற்று நிருபத்துக்கு அப்பால போய் அரசியல் அதிகாரத்தை வச்சு செயல்படணுமாக இருந்தா எதுக்கு சுற்று நிருபம்? அந்த செலவும் மக்கள் தொகையில தான் அந்த கெசட்டையும் அடிக்கிறாங்க. அதை நீங்க பின்பற்றதும் இல்லை, கொடுத்த பணத்தை உரிய முறையில் மக்களுக்கு செலவழிக்கிறதும் இல்லை, அல்லக்கை நொல்லக்கை என்று சொல்லி எல்லாருமே பங்கு பிரிச்சிருவது. நாடு இந்த இடத்துக்கு வாரத்துக்கு காரணமான இப்படியான ஊழல்வாதிகளை உள்ள வச்சு சரியான விசாரணைகள் நடத்தப்படும் என்பதுதான் இப்போது மக்களுடைய ஆசையும் அபிலாசையும். பொறுத்து பார்க்கலாம் இந்த வழக்குல என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா பத்மையுடைய வாக்குமூலத்துல ஒரு அதிர்ச்சியான ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொண்டு வந்த இந்த ரசாயனங்களை பயன்படுத்தி 15 கிலோ ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி செய்ததுல 10 கிலோவை இவர் 1 கிராம் 15,000 ரூபாய் பெறுமதிக்கு வாங்கியதாக சொன்ன தகவல் போலீசார தலை சுற்ற வச்சிருக்குது. இது யாரிடமிருந்து நீங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்ட போது சொல்லியிருக்கிறார் பானந்தூரன் நிலங்கையிடம் இருந்துதான் இந்த 10 கிலோவை வாங்கியதாக அவர் சொல்லிட்டாரு. பானந்தூரன் நிலங்கை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா பத்மையுடைய குழுல இருந்து இந்தோனேசியால இருந்து கைது செய்யப்பட்ட நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஆசாமி. இந்த சந்தர்ப்பத்துல துறைமுகத்தில இருந்து குறித்த 2 கண்டெய்னரும் மித்தனிய பகுதிக்கு கொண்டு போய்த்து அதை இறக்குகின்ற அந்த சந்தர்ப்பத்துல அதுக்கு பக்கத்துல சம்பத் மனேரி இருக்கின்ற ஒரு காணொளி இப்போது சமூக ஊடகங்கள்ல பரவி வருவதை பார்க்க முடியுது. அந்த வாகனம் எங்கு சென்றது? ஹம்மாந்தோட்டைக்கு போனதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு பல்வேறு இடங்களுக்கு அது சென்றதாக சொல்லப்படுது. அது குறித்த விசாரணைகளையும் இப்போது போலீசார் முன்னெடுத்து வராங்க. இதுல யார் போனாங்க, எங்கெங்க இது பரிமாறப்பட்டது என்ற பல்வேறு விஷயங்களை இப்போது துப்பு துலக்குவதற்கான பணியை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுக்கிடையில நாமல் ராஜபக்ஷ அமைச்சர் வட்டகல அவங்களுக்கு எதிராக தனது சட்டத்தரணினூடாக 1 பில்லியன் ரூபாய் நட்டஈடு வேண்டும், எனது மானம் போச்சு, மரியாதை போச்சு, எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, சம்பத் மனம்பேரி போன்றவர்களுடன் எமக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்லி கடந்த காலங்கள்ல ஊடகங்கள்ல போட்டோவோட காட்சிப்படுத்தி காட்டினீங்க. இதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. எனவே இதற்கான பரிகாரமாக எங்களுக்கு 1 பில்லியன் ரூபாய் தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி சட்டத்தரணியினூடாக ஒரு நோட்டீஸை அனுப்பியிருந்தாரு. இந்த ஒரு செய்தி அப்படியே ஊடகங்கள்ல பரவோட சந்தர்ப்பத்துல மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோட கெஹல்மத்தர பத்மை எடுத்துக்கொண்ட 2 போட்டோக்கள் இப்போது உலாவுவதை பார்க்க முடியுது.
எனவே சம்பத் மனம்பேரியோட இந்த தொடர்புக்கு 1 பில்லியன் கேட்ட சந்தர்ப்பத்துல இப்ப அதை தாண்டி கெஹல்மத்தர பத்மையோடு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எடுத்துக்கொண்ட அல்லது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோட கேள்பத்திர பத்ம எடுத்துக்கொண்ட போட்டோ இப்போது கசிய ஆரம்பித்தது. இப்போது நாமல் ராஜபக்சக்கு மிகப்பெரிய ஒரு தலையடியையும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் இது கொடுத்திருக்கும் என்பதுதான் மக்கள் இப்போது பேசிக்கொண்ட விடயமாக பார்க்கப்படுகிறது. எனவே 1 பில்லியன் கேட்டவர் அதை கேட்டு நச்சரிப்பாரா இல்ல கல்லனுக்கு தேல் கொட்டினது போல சத்தம் இல்லாம பொத்திட்டு இருப்பாரா என்பதை வருகின்ற தினங்களை பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகளை ரத்து செய்கின்ற சட்டம் மூலம் 150 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இதை எதிர்த்து ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாக்களிச்சிருக்கிறாரு. அவர்தான் சாமர சம்பத். உப்பில்லாததை பற்றி பேசினீங்க, இங்க ஐஸ் என்ற ஒரு குப்பையே வந்து விழுந்திருக்கி. இதை பற்றி இதுவரைக்கும் சாமர சம்பத் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. சரி, இந்த சட்டம் மூலம் எப்போது கெசட் பண்ணப்படுமோ அன்றிலிருந்து இது நடைமுறைக்கு வரும். அப்படி வருகின்ற பட்சத்தில் இவர்களுக்கான ஓய்வூதியம், இவர்களுடைய மனைவிகளுக்கான முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஓய்வூதியம், அதே போல இவர்களுடைய மனைவிகளுக்கான ஓய்வூதியம், இவர்களுடைய வதிவிட வசதிகள், அதுபோல போக்குவரத்து வசதிகள், அதே போல இவர்களுடைய அலுவலக காரியாலயத்துக்கான செலவுகள் என்று அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்பதுதான் இந்த சட்டம் மூலம் தாங்கி வருகின்ற சட்டமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில இப்போது முன்னாள் ஜனாதிபதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷ, சந்திரிகா குமாரதுங்க, மைத்திரிபால சிறிசேன இவங்க 3 பேரும் தான் இப்போது அரச வீடுகள்ல வாழ்ந்து வராங்க. கூடிய சீக்கிரம் பொட்டி படுக்கையோட சுற்றி கொண்டு சத்தம் இல்லாம போறதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே சட்டம் கழுத்தை பிடிச்சு வெளியில போடுறதுக்கு முதல் ஆரோக்கியமாக போய் சேர்றது புத்திசாதுரியத்தனமாக இருக்கும் என்றுதான் இப்போது மக்கள் பேசிக்கொள்றாங்க. கோட்டபாய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க இவங்க இந்த அரச இல்லங்கள்ல வசிக்கிறது இல்லை என்பது இப்போது தெரிய வந்திருக்குது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் நிச்சயமாக எதிர்காலத்திலே விண்முறைகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புண்டு. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியத்புற வீடமைப்பு திட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகையின் மூலம் அவர்கள் வீடுகளை பெற்றுக்கொண்டாங்க. இந்த சலுகையை ரத்து செய்வதற்கான அனுமதியை அமைச்சரவையில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. காரணம் என்னன்னா, இந்த வீட்டு திட்டத்தின் மூலம் இவர்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொண்டதற்கு இணங்க நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு கிட்டத்தட்ட 92.12 மில்லியன் நட்டம் ஏற்பட்டதாகும். இந்த அனுமதியை இப்போதைக்கு ரத்து செய்து இந்த வீடுகளை மீண்டும் வாங்கி முறையாக விற்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒப்புதலை அமைச்சரவை வழங்கி இருக்கிறது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். இது என்ன வெட்டு திட்டம், இதை எப்படி சலுகை அடிப்படையில் இவங்க பெற்றுக்கொண்டாங்கன்றதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதையை கொஞ்சம் கேளுங்களேன். அதாவது, அரங்கன போராட்டக்காரர்களால் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டது. உடனடியாக பாவம் அப்படின்னு சொல்லி நடுரோட்டில் நிக்கிறாங்களே என்னவோ நினைச்ச ரணில் விக்ரமசிங்க அவங்களோட அமைச்சரவையில 2022ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 4ஆம் திகதி நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் கட்டப்பட்ட 101 வீடுகள்ல இவங்களுக்கு 1 மாத காலம் வாழ்வதற்கான ஒரு அனுமதி பத்திரம் கோரப்பட்டு அதுக்கான எப்ரூவலை அன்றைய அமைச்சரவை வழங்குது. எனவே தற்காலிகமாக 1 மாதத்துக்கு இருந்துட்டு பேய்த்திருங்க அப்படின்றதுதான் அதனுடைய சட்டமும் சட்டவாக்கமும் அதுக்கான அனுமதியும் கொடுக்கப்படுது. பிறகு என்ன, அங்க போய்த்து பார்த்தாங்க, நல்லா இருக்கே உட்கார்ந்துடலாமே என்னவோ என்று எண்ணி இதே பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆலோசனை வழங்கியிருக்காங்க. இதை சலுகை அடிப்படையில் நாங்க வாங்கிக்கிறோமே, எதுக்கு நீங்க அங்கே இங்கெல்லாம் போய்த்து வாங்கணும் அப்படி ஒரு கோரிக்கையை முன்வச்சதுக்குனாங்க. உடனடியாக அமைச்சரவையில இந்த வீடுகள் அவங்களுக்கு சலுகை அடிப்படையில விற்கிறதுக்கான ஒரு தீர்மானம் எட்டப்படுது. இந்த வீடுகள் எப்படி விற்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சாமானிய மக்களுக்கு இந்த வீட்டை விற்கிறதாக இருந்தால் குறைந்தபட்ச விலை 15.5 மில்லியன் ரூபாய். உச்சபட்ச விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 மில்லியன் ரூபாய். இத சலுகை அடிப்படையில இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாவம் தானே, அதனால இவங்களுக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா குறைந்தபட்ச விலை 13.34 மில்லியன் ரூபாய், அதிகபட்ச விலை 18.21 மில்லியன் ரூபாய். இதற்கிணங்க கிட்டத்தட்ட 29 பேர் இங்க வீடுகளை வாங்கியதாக சொல்லப்படுது. எனவே இதனால் அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் 92.12 மில்லியன் ரூபாய் என்னதுனால இதையும் கேன்சல் பண்ணி உங்களோட வீடுகளை உட்காருங்களேன். நீங்க வசதியானவங்க தேர்தல் காலங்களில் 6 கோடி 7 கோடி 10 கோடி செலவழிக்கலமாக இருந்தா சொந்த வீடு இப்படியான இடங்கள்ல எதுக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த சட்ட மூலத்தையும் கேன்சல் பண்ணி அவங்களையும் மூட்டை முடிச்சோட அள்ளிட்டு போங்கிற மாதிரி இப்ப சட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம். எனவே இந்த நிலைகள் மாறணுமாக இருந்தால் அரசியல் கலாச்சாரம் மாறணும், மக்கள் மனமாற்றம் உண்டாகணும். இல்லைன்னா வெறுமனை சட்டங்களால் மட்டும் எதுவும் செய்ய முடியாது என்பது தெரிகிறது. எனவே இந்த நிலைகள் மாறட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.